திருப்பூர் மாவட்டம் முண்டிபாளையங்கிற ஒரு கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்ககிட்ட ஒரு 6 மாடு இருக்குதுங்க. அந்த மாட்டுக்கு மாட்டு தீவனம் எப்படி வெட்டணும்னா, முன்னாடி அருவாளை வச்சு இந்த மாட்டு தீவனம் ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க. இந்த முறையில வெட்டிட்டு இருந்தோம். நிறைய வச்சு வெட்டுறப்போ கொஞ்சம் ஏமாந்தானா நம்ம கைக்கு பட்டு கை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டு பாக்குறப்போ இந்த கட்டரை வச்சு ஒரு மேன் பவர் எடுத்து வைப்பாங்க, ஒரு ஆள் அமுத்துவாங்க. அப்ப அமுத்துறப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஷோல்டர் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு வெட்டி போடுறப்போ இது மாதிரி துண்டாத்தான் வெட்டி போடுவோம். வெட்டி போடுறப்ப இந்த மாடு இந்த கழுவு நல்ல கெட்டியா இருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடாதுங்க. அதெல்லாம் வேஸ்டேஜ் தான், எருக்கூட்டுல எடுத்து போட்டிருந்தோம். அந்த முத்தின தண்டை மாடு சரியா திங்காம பாருங்க, இது மாதிரி போட்டிருங்க. அது இப்போ நான் மெஷின்ல அரைச்சு மறுபடியும் அந்த மாட்டுக்கு விற்கிறேங்க. எப்படி சாப்பிடுது இந்த மெஷினோட உபயோகத்தை நீங்க பாத்துக்கோ. மிஷின் வாங்கி 1 வருஷ காலம் ஆகுதுங்க. இது வரைக்கும் இந்த மிஷின்ல எந்த விதமான ஒரு சர்வீஸ் ப்ராப்ளம் வந்ததுல. பிளேடும் நல்லா இருக்குது, அரைக்கிறது அப்படிதான் நல்லா அரைக்குதுங்க. கஷ்டம் அவங்க நிர்வாகத்துல இருந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு மெஷின்ல ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுங்கிறது கஸ்டமரை திருப்திப்படுத்துற அளவோ அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த முறையில நம்ம வெட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா மாடு நல்லா தின்னுக்குது, வேஸ்டேஜ் ஆகிறது இல்ல. இது மாதிரி மிக குறைந்த விலையில மெஷினை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற கங்கா ஆர்கோ நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.